டேய் கவினுக்கு கால் பண்ணி அஞ்சலி வந்திருக்கான்னு சொல்றா. டேய் கவின் சொல்றான். அஞ்சலி எக்ஸாம் எழுத வந்திருக்காடா. வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி தான்டா கேட்டுட்டு இருக்கா. எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி தான்டா விசாரிச்சுட்டு இருக்கா. யாருக்குமே எதுவுமே தெரியலடா. அஞ்சலிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? அப்படிலாம் இல்ல அஞ்சலி. சரி, அவன் நல்லா இருக்கான்ல? நல்லாதான் இருக்கா அஞ்சலி. சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவனை பார்க்கணும்டா. சரி, அவன் இருக்கிற இடத்தையாவது சொல்லுங்க, நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தெரியல அஞ்சலி, ஆனா அவன் நல்லாதான் இருக்கான். அஞ்சலி, நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு மதிக்கிற. ஆனா நான் எதுக்குமே தகுதி இல்லாதவனா இருக்கேன் அஞ்சலி. ஐயோ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் காதல்னு கனவு கண்டு என் லைஃபையே இன்னைக்கு நான் அழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இப்ப என்னால உன் முன்னாடி வரக்கூட முடியாது அஞ்சலி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். துளசி தான் என்னோட ஒய்ஃப். அவ இல்லன்னா எனக்கு இல்ல லைஃப். அப்போ சொல்லிடுங்க, காதலையும் இருமலையும் மறக்கவே கூடாது, மறக்கவும் கூடாது. தைரியமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசி சமாளிச்சிடலாம். நீங்க இந்த வீட்டோட செல்ல புள்ள. உங்க ஆசைக்கு உங்க குடும்பத்துல யாராச்சும் குறுக்க வருவாங்களா என்ன? இப்பவே சொன்னீங்கன்னா நல்லது. அப்புறம் வேற ஏதாவது பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய கலவரமே வெடிச்சிரும். யோசிச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? யோசி, நல்லா யோசி. நீ உங்க அப்பா கிட்ட உன் காதல் விஷயத்த சொல்லணும், கெட்ட பேர் எடுக்கணும். அப்பவே உன் அப்பா உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். என்னங்க அஞ்சலி, என்ன சொல்லு அஞ்சலி. அது வந்து என்னாச்சு? என் தேவதை என்கிட்ட ஏதோ கேட்க வந்துட்டு தயங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோமா, அதான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. ஓஹோ. முடியும்னு சொல்ல முடியல, முடியாதுன்னு சொல்ல முடியல. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேங்க. 10 நிமிஷம் தான். என்ன அஞ்சலி இது? இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ 3 ஹவர்ஸா எக்ஸாம் எழுதுற, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் 1 ஹவரோ இல்ல 2 ஹவர்ஸோ உனக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேனா என்ன? அது இல்லைங்க, உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும், நீங்க ஆபீஸ் போக வேண்டியது இருக்கும்ல.
எல்லாத்தையும் நான் கார்ல உட்காந்தே பாத்துக்கிறேன். ம்? இது உன்னோட ஸ்டூடெண்ட் லைஃபோட லாஸ்ட் மொமெண்ட். இதெல்லாம் நீ மிஸ் பண்ணவே கூடாது. இதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்ல. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவங்க கூட இருந்துட்டு பொறுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு நேரம்லாம் வேண்டாங்க, ஜஸ்ட் ஒரு half அன் இருந்தா போதும். நான் வந்துடுறேன். உன்னோட விருப்பம் அஞ்சலி. தேங்க்ஸ்ங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். உங்களுக்கு போர் அடிச்சா ராஜா சாருடைய சாங்க ஒரு 5 சாங் கேட்டுக்கிட்டுருங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரி, போயிட்டு லட்டு அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா? சூப்பரா இருக்கணும் உனக்கு. கொடு. உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? நீங்க ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேக்குறாரு. ஓ, அது ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருந்தது, அதான் டைமே இல்ல. ஓகே, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும்.